ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மெல்வி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம மெல்வி விலாக்ஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா செல்லர்ஸுக்கு போக போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம செல்லர்ஸுக்கு வந்துட்டோம். செல்லர்ஸுக்குள்ள போயிட்டு என்ன வாங்குறது அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு லிஸ்ட்டும் நாங்கள் எடுத்துட்டு வரல. என்ன வாங்குறது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவும் இல்லாம தான் கைஸ் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. நீங்களும் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இந்த ஒரு செல்லர் ஹைப்பர் மார்க்கெட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க கைஸ், எல்லா பொருளுமே விற்கும். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு போயிட்டோம் கைஸ். அங்க போயிட்டு நான் என்ன வாங்குறது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் என் கண்ணுல இந்த ஒரு முந்திரி போட்ட கடலை பருப்பி சிக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறமா என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம் கைஸ். ஒரு ரேக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரியான டாய் கார்ஸ், அதுக்கப்புறமா பைக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க கைஸ். பட் என்கிட்ட இந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 2-3 வச்சிருக்கிறேன். அதனால நான் சும்மா அப்படியே அந்த கார்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான கார் டாய்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து பக்கத்துல போனோம் அப்படின்னாக்க இந்த மாதிரியான சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் இருந்தது. இங்க பாத்தீங்களா கைஸ், மேல ஃபுல்லா யூனிகானு. இத பார்த்தா யூனிகான் மாதிரியே இல்ல, பெருத்து போன எருமாடு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, கீழே இருக்கக்கூடிய குட்டியான சாஃப்ட் டாய் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் பார்த்தா எனக்கு இந்த ஒரு டாய் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த ஒரு ரேக்குக்கு பின்னால திரும்பணும் அப்படின்னாக்க இவ்வளோ நோட்டு வச்சிருந்தாங்க. சரி, ரஃப் நோட்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு நோட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த நோட்டுங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரேக்கை விட்டுட்டு வந்து பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இவ்வளோ பெண்ணெல்லாம் வச்சுக்கிறாங்க காய்ஸ். பட் நான் வீட்டில் யூஸ் பண்ணாமலே நிறைய பெண்ணு வேஸ்டா இருக்குது, அதனால நான் வந்து பெண்ணெல்லாம் வாங்கல. அதுக்கப்புறமா இந்த ஒரு க்ளூ டேப் என் கண்ணில் பட்டுருச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அதப்பதான் என் கண்ணுல இந்த மாதிரியான டேப் எல்லாம் பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த டேப்பையும் ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டப்பால ஸ்லைம் போட்டு வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்ஸ், பவுடரு, அதுக்கப்புறமா எது எடுத்தாலுமே எந்த ஒரு பொருள் வச்சிருந்தாலுமே வந்துட்டு ஒரு ரேக் ஃபுல்லாகவே அந்த ஒரு பொருள் தான் காய்ஸ் வச்சிருக்கிறாங்க எல்லா கம்பெனியுமே. லைக் பவுடர்னா எல்லா கம்பெனி பவுடர் எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க. லைக் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு ஒரு ரோ ஃபுல்லாமே ஒரு ரேக் ஃபுல்லாமே வந்துட்டு அதே தான் வச்சுக்கிறாங்க கம்பெனி, வேற வேற கம்பெனியில. இந்த செல்லர்ஸ்ன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கைஸ் ரொம்ப கன்ஜஸ்டடானா இல்ல, ஓரளவுக்கு நல்லா நீட்டா தான் கைஸ் வச்சிருக்காங்க ஷாப்பை. ஸோ இப்போ நாங்க வந்திருக்கிறது இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய செக்ஷனு. பாருங்க கைஸ் எவ்வளவு டாய்ஸ் இருக்குது வெரைட்டியா அப்படின்ட்டு. ஸோ இங்க பாருங்க கைஸ், பெரிய பெரிய டப்பால என்னென்னமோ மாதிரியான டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு. இங்க நான் வந்துட்டு ஏதாவது ஒரு டாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். அதப்பதான் என் கண்ணுல இந்த ஒரு டான்சிங் கேரக்டர்ஸ் பட்டுருச்சு. அடடா, நான் இதுதானே ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று வாங்கிக்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கைஸ் இதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல போட்டு பார்த்தேன். பார்த்தா 200 ரூபா தான் கைஸ் போட்டிருக்குது. இது தெரியாம நான் இந்த ஒரு டான்சிங் கேரக்டர்ஸை செல்லர்ஸ்ல 330 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் கைஸ். சரி, என்ன பண்றது, இதை வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. சரி, வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் காய்ஸ் என் கண்ணுல இந்த அவெஞ்சர்ஸ் உடைய ஃபிகரின்ஸ் எல்லாம் பட்டுச்சு. அண்ட் இந்த ஃபிகரின்ஸுக்கு மேல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த போர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கத்தி, அது பட்டுருச்சு காய்ஸ். இதோடைய பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த போர் எல்லாம் யூஸ் பண்ற கத்தி பேரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவெஞ்சர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபிகரின் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த அயன்மேனுடைய ஃபிகரின் இருந்தா கண்ணை மூடிட்டு வாங்கியிருந்திருப்பேன். பட் அயன்மேனுடைய ஃபிகரின் இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஹல்கோடைய ஃபிகரின் வாங்கிட்டேன். பட் அயன்மேனுடைய ஃபிகரின் என்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி வீட்டுல இருக்கு. பட் அது கொஞ்சம் குட்டியா இருக்குது காய்ஸ்.
என்னுடைய கை சைஸ் தான் கைஸ் வரும், அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியான ஃபிகரின் கைஸ் அது. அதுக்கப்புறமா நாங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா தான் கைஸ் தெரியுது நாங்க மறுபடியும் அந்த நோட்டுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்ஷனுக்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு. மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கிறோம் கைஸ். நாங்க இந்த கூடையில இருக்கக்கூடிய பிஸ்கட் பேக்கெட்னா பாருங்க கைஸ் எவ்வளவு பெருசுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நாங்க அப்படியே வந்துகிட்டு இருந்தோம் கைஸ். அப்பதான் கைஸ் நாங்க பார்த்தோம் அந்த நின்னுகிட்டு ஓட்டுற அந்த ஒன்னு இருக்குங்கல்ல கைஸ், தள்ளிட்டு ஓட்டுற மாதிரி ஸ்கூட்டரு, அது வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ₹1 சாக்லேட்னா எவ்வளவு பேக்கெட் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்களே பாருங்க காய்ஸ். இந்த மாதிரியான ₹1 சாக்லேட்ஸ்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த பர்த்டே கொண்டாடுறவங்க தான் காய்ஸ் அதிகமா வாங்குவாங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நான் எப்பயுமே என்னோட பர்த்டேக்கு இந்த மாதிரியான ₹1 சாக்லேட்ஸ்னா வாங்க மாட்டேன் காய்ஸ். ₹5 மஞ்சள் ஒரு டப்பா வாங்கிடுவேன். நீங்க உங்களுடைய பர்த்டேக்கு எப்பயுமே என்ன சாக்லேட் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடேங்க அப்பா காய்ஸ் இங்க பாருங்களேன், ஒரு ரேக்கு ஃபுல்லா அப்படியே கிண்டர் ஜாயா அடிக்கி வச்சிருக்காங்க கைஸ். இவங்க இவ்வளவு கிண்டர் ஜாயா யாரு வந்து வாங்குவாங்கன்னு தான் கைஸ் தெரியல. அப்படியே இதுக்கு கீழே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கைஸ் இந்த கிண்டர் ஜாய் மாதிரியே இன்னும் ஒரு சில சாக்லேட்ஸ் தான் அடுக்கி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த கிண்டர் ஜாய் ரேக்குக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ரோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபுல்லாவே வந்து சாக்லேட்ஸ் தான் கைஸ் வச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைரி மில்க் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா மேக்ஸ் புரோட்டீன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். இது சாப்பிட்டாச்சு புரோட்டீன் ஏறுதா அப்படின்னு பாக்கலான்ட்டு இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் தான் இருக்கக்கூடிய ரோவை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன ரோ இருந்தது அப்படின்னா முறுக்கு, இந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ரோ தான் காய்ஸ் இருந்தது. பாருங்க காய்ஸ் எவ்வளவு வெரைட்டியா முறுக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த முறுக்குங்கன்னா இருக்கக்கூடிய ரோவை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது என்ன ரோ இருந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த ஜூசஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறமா மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ரோ இருந்தது காய்ஸ். அடுத்து என்ன ரோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த பிஸ்கெட்னா இருக்கக்கூடிய ரோ தான் காய்ஸ் இருந்தது. அதப்பதான் என் கண்ணுல இந்த ஒரு ஓரியோ போக்கிமான் எடிஷன் பிஸ்கெட் பட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் தான் வாங்கலான்ட்டு தான் காய்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமா வாங்குறதே வாங்குறோம், சரி 2 பேக்கெட்டா வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கெட் நான் அதை வாங்கிட்டேன் காய்ஸ். இது அதுக்கப்புறமா நாங்க அந்த பிஸ்கெட் பேக்கெட்னா இருக்கக்கூடிய ரோல இருந்து வெளியில வந்துட்டோம். இப்ப நாங்க மறுபடியும் அந்த ஜூசஸ்னா இருக்கக்கூடிய ரோல தான் காய்ஸ் போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்தது என்ன ரோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த ஹனி, அதுக்கப்புறமா இந்த டேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய ரோ தான் காய்ஸ். இங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு பிராண்ட்ஸ்ல எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. மேல மஞ்சள் கலர்ல எல்லாம் என்னமோ வச்சிருக்காங்க காய்ஸ். அது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்கள யார் யாருன்னா டீ லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கான ரோ தான் காய்ஸ் இப்ப அடுத்தது. இங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு வெரைட்டி ஆஃப் டீ தூள்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில மட்டுமான்னு கேட்டீங்கன்னா உள்ள பாருங்க காய்ஸ் எவ்வளவு பிராண்ட்ஸ்ல எவ்வளவு வெரைட்டியா இருக்குது டீ தூள்லான்ட்டு. கொஞ்சம் கடைசியில போகும்போது இந்த ஜாம் பாட்டில் எல்லாம் கூட வச்சிருக்காங்க காய்ஸ். அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா காய்ஸ் மூட்டையா இந்த அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்காங்க காய்ஸ். மூட்டையில மட்டும்தான் அரிசி பருப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது காய்ஸ். இந்த மாதிரி லூஸ்லயுமே கூட வந்து அரிசி பருப்பெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க அவங்க. இது என்ன அரிசின்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு பருப்பை பாருங்க காய்ஸ் அப்படியே கோல்டன் கலர்ல அப்படியே மின்னுது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாஸ்தாவுமே வந்து நமக்கு வந்து லூஸ்ல தராங்க. அதுக்கப்புறமா இங்க பாருங்க காய்ஸ் நம்மளோட பிரியாணி அரிசி பாஸ்மதி. இங்க பாருங்க காய்ஸ் பிரியாணிக்கு போடுற சீரக சம்பா அரிசி. இந்த மாதிரி அரிசிங்க மட்டும்தான் இவங்க லூஸ்ல தராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா காய்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான நெட்ஸ் ஐட்டமும் இவங்க நமக்கு லூஸ்ல தராங்க. நாங்க இங்க பாஸ்மதி அரிசி 1 கிலோவும், அது மட்டும் இல்லாம பாதாம், முந்திரி, பிஸ்தா ஒவ்வொன்றும் 100 கிராம் வாங்கிட்டோம். சரி அடுத்து என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நாங்க போய்கிட்டு இருந்தோம் காய்ஸ். அதப்பதான் எங்க கண்ணுல இந்த மாதிரியான குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பாக்கள்லாம் பட்டுச்சு காய்ஸ். இந்த குட்டியா கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க காய்ஸ் ஒரு ரேக்கு ஃபுல்லாமே எவ்வளவு பிளாஸ்டிக் டப்பா இருக்குது, எவ்வளவு கண்ணாடி கிளாஸஸ்னா இருக்குது அப்படின்ட்டு. இங்க பாருங்க காய்ஸ் பிளாஸ்டிக் கப்பெல்லாம் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இங்க பாருங்க காய்ஸ் ஒரு ரேக்கு ஃபுல்லாமே சில்வர் பாத்திரங்களா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காப்பர்ல சொம்பெல்லாம் கூட வச்சிருக்காங்க. இங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. புதுசா ஒரு கிச்சன் செட்டப் பண்ணணும் அப்படின்னாக்க இங்க வந்துடலாம் மாட்டிருக்குது எல்லா பாத்திரம் ஃபில்டரு எல்லாம் வாங்கறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு ரேக்ல என்ன இருந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் குட்டி குட்டி பாட்டில் தான் காய்ஸ் இருந்தது. அப்படியே அதை விட்டு கொஞ்ச தூரம் வந்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரியான பெரிய பெரிய பாட்டில்ஸ் கூட வச்சிருக்காங்க காய்ஸ். சோ நீங்களே பாருங்க எவ்வளவு பாட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 100கணக்கான பாட்டில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாம் போட்டு பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இந்த பாட்டில்ஸ் குள்ள இருக்கிறது நிஜமான ஐஸ்கிரீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜ ஐஸ்கிரீம் இல்ல காய்ஸ், சும்மா பிளாஸ்டிக். இதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே பாட்டிலோடய மூடி கலண்டுருச்சு. இதுக்கு நம்ம பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நாங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம். அதப்பதான் எங்க கண்ணுல இந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து டப்பாவை திறந்து வெளியில எடுத்து பார்த்தோம் அந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ. சூப்பராவே இருந்தது காய்ஸ் அந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது தான் காய்ஸ் எங்களுடைய கண்ணுல இந்த மாதிரியான சில்வர் பாட்டில் எல்லாம் சிக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கிட்டோம். இந்த ஒரு பாட்டில் நல்லா சூப்பராவே இருந்தது காய்ஸ், 2 லிட்டர் தண்ணி பிடிக்க மாட்டிருக்குது. சோ இங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் பாட்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம் காய்ஸ். எனக்கு இந்த ஒரு வாட்டர் பாட்டில் தான் காய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம். இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த மாதிரி நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓபன் ஆயிடுது. சரி அதுக்கப்புறமா என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம் காய்ஸ். சோ இங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு பிராண்ட்ஸ்ல எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் போட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு சில்வர் பாக்ஸ் நல்லா இருந்தது. சரி சொல்லிட்டு இது ஒன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம் காய்ஸ் நாங்க. அதப்பதான் நானு இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை பார்த்தேன். இங்க வந்துட்டு நிறைய டிசைன்ஸ்ல ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருந்தது. பட் எனக்கு இதான் காய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஃபைனலா நாங்க ஒரு லேஸ் பேக்கெட்டும் குர்குரே பேக்கெட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த ஒரு டான்சிங் கேக்டஸ் பிரிக்க போறோம். சோ வாங்க காய்ஸ் பிரிச்சிடலாம். பிரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ் உள்ள ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கவருக்குள்ள நம்மளுடைய டான்சிங் கேக்டஸும் அது மட்டும் இல்லாம டான்சிங் கேக்டஸுக்கு போடுற சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். வேற எதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ள இல்ல. இப்ப நம்மளுடைய டான்சிங் கேக்டஸ இந்த ஒரு கவர்ல இருந்து பிரிச்சு வெளியில எடுத்துடலாம். சோ ஓகே காய்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது காய்ஸ் நம்மளுடைய டான்சிங் கேக்டஸ். பாருங்க காய்ஸ் இதுல வந்துட்டு அடியில தான் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்களா? ஆமா காய்ஸ் சுவிட்ச ஆன் பண்ணிட்டோம். வேற ஏதாவது மோட்ஸ் ஏதாவது இருக்குதா காய்ஸ்? நான் பேசலாம் பேசுது காய்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்ஸ் லைட் எல்லாம் எரியுது காய்ஸ், நீங்களே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இன்னும் மெல்வியை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறோம், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இதுல வந்துட்டு பாட்டு பாடுறதுக்கெல்லாம் மூடு இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டுபிடிச்சேன். என்னடா பட்டுது? இதெல்லாம் போட்டா காப்பிரைட் வந்துரும். இங்கேயும் சுவிட்ச் கொடுத்துக்கிறாங்க கண்ணுக்கே தெரியாத இடத்துல. சோ ஓகே காய்ஸ் அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன அமுகு டுமுகு அமால் டுமால்